ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக போகிற வீடியோஸ்லாம் கீழே போய் கமெண்ட் பாருங்களேன், அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்டு. சிஸ்டர் நீங்கள் சீக்கிரம் கடை அடிச்சிடுவீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்புறம் இந்த யூடியூப்பில் நீங்கள் ஜெயிச்சு ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க, எனக்கு தோணுது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியோ நன்றி. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க. எனக்கும் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடணுன்னு ஆசை தான். என்ன காரணத்துக்காக போடாமல் இருக்கிறேன்னா, இப்போ நான் வீடியோ மட்டும்தான் நான் பேக்கில் வச்சு போடுறேன். இதுக்கே எனக்கு கமெண்ட் தப்பாக கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்லாம் எங்கே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிவிடுவேன். எனக்கு பிடிக்காத கமெண்ட் எதுவாக இருந்தாலுமே டக்குன்னு டெலீட் பண்ணிவிடுவேன் நான். அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் வருது. இப்போ ஃபேஸ் கார்ட்டில் ஒன்றுமே இல்லை, அதுக்கே அவ்வளோ இதாக தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த கமெண்ட் இப்போ நான் இருக்கிறது ரொம்ப கிராமம் எங்கள் ஊரில். எங்கள் கிராமத்தில் என்னோடய யூடியூப் சேனல் முக்கால்வாசி பேர் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணப்போ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய பேர்கிட்ட என்னோடய சேனல் இருக்குது, என்னோடய வீடியோலாம் பார்க்குறாங்க. அப்போது அந்த தப்பான கமெண்ட் பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, யூடியூப் பற்றி தெரியல அவங்களுக்குலாம். அப்போ அவங்க பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இந்த புள்ள வேலைக்கு போச்சா வந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு எதுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு தேவையா அப்படின்னு நம்மள தப்பாக நினச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள நான் சொல்லவும் முடியாது, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அந்த வீடியோ தான் எடுத்து போடுறேன், இதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது. இதுவே நான் ஊருக்கு போயிட்டு நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டாலும் எப்படி வீடியோ போட்டாலுமே ஏதோ ஒரு தப்பாக ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இந்த புள்ள ஒன்றுமே பண்ணலையடா, இந்த சமைக்கிறது தானே வீடியோ எடுத்து போட்டு இதுக்கே என்ன தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. நம்மளுக்கும் ஒரு தைரியமாக இருக்கும், நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பயத்துக்காக இந்த பேட் கமாண்டுன்ற ஒரே ஒரு பயத்துக்காக மட்டும்தான் நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடல. ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய குடும்பத்தோடு சேர்ந்து நான் வீடியோ போடுவேன். ஆனால் என்ன ஒன்று, இதே சப்போர்ட் அப்போ பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த உருவ கேலி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். குண்டாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, நிறைய பேர் பிடிக்காது இல்லையா? ஐயோ நான் இவங்களே வாட்ச் பண்ணியிருந்தேன் அப்படி இப்படி நான் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் அது இருந்தாலுமே நான் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுவேன். என்னோடய ஃபேமிலி பற்றிலாம் நான் காமிக்கிறேன், சொல்கிறேன். எனக்கு அப்போயும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பார்த்தவங்க எல்லாருமே இந்த சேனல் அந்த வீடியோவில் பார்த்துட்டு, என்னடா இது அதே ஆள் மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கண்ணகி தானான்ட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நானே தான், அது கண்ணகியே தான். என்னாச்சு அந்த சேனல்னால், எனக்கு அந்த சேனலில் கொஞ்சம் பிரச்சனை, மானிட்டேஷன் பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சு. அதனால் நான் எல்லா வீடியோ டெலீட் பண்ண வேண்டியது வந்துச்சு. இப்போ ஒரு 10 வீடியோ கிட்ட தான் இருக்குமே, எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட வந்துட்டாங்க. எல்லாமே குறைஞ்சிச்சு. எனக்கு வீடியோ போட்டால் தானே அவங்களும் பார்ப்பாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அது சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு நான் அந்த சேனல்லையும் நான் வீடியோஸ் போடுவேன், இதுலேயும் போடுவேன். 2 சேனல்லையுமே என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை கேட்டவங்க எல்லாத்துக்குமே அதில் பதில் தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.